ஹை ஃப்ரெண்ட்ஸ், நியூவாக டிஎன்பிசிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? குரூப் 5 எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஜூனில் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓரளவு வந்து சின்சியராக படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நியூவாக படிக்கிறவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஜிகே எப்படி படிக்கிறது, தமிழ் எப்படி படிக்கிறது, மேக்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு. தமிழ் வந்து நீங்கள் சுயஸ் ஐஎஸ் அகாடமி புக்கே ஃபாலோ பண்ணலாம். அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா சுயஸ் ஐஎஸ் அகாடமி புக்கே போதும். ஓகேவா? மேக்ஸ் வந்து நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. அதை பார்த்து நம்ம சிலபஸ் வைஸ் முடிச்சாவே போதும். ஜிகே பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் முடிச்சிங்க அப்படின்னாவே 35 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடுது. எக்கனாமிக்ஸில் மட்டும் 20 மார்க்ஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து வரும் எக்கனாமிக்ஸில். அதே மாதிரி தான் பாலிட்டியில் வந்து 15 மார்க்ஸ். ஓகேவா? அப்படின்றப்ப வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸில் என்னெல்லாம் சிலபஸ் இருக்குது, பாலிட்டியில் என்னெல்லாம் சிலபஸ் இருக்கோ அதை வந்து இந்த 1 மந்தில் வந்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதில் 35 மார்க்ஸ் வந்து நம்ம வாங்கிடலாம். அதனால தான் இப்போ நான் இப்போ படிக்க எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்கனாமிக்ஸில் வந்து நம்மளுக்கு இதுதான் கண்டென்ட், இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாக்ஸு. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5ஆம் திட்டம், திட்டக்குழு, நிதி ஆயோக், இதுதான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத எழுதியிருக்கேன். 9th சோஷியல் புக்கில் மேம்பாடு அறிவோம் லெசன் 1 கவர் ஆகுது. 10th சோஷியல் புக்கு அழகு 2 அப்படின்னா லெசன் 2 வந்து கவர் ஆகுது. 11th எக்கனாமிக்ஸில் வந்து இந்திய பொருளாதாரம் லெசன் 7 அண்டு இந்திய பொருளாதார விடுதலை முன்னரும் பின்னரும் லெசன் 8 கவர் ஆகுது. 12th எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார மேம்பாடும் திட்டமிடுதலும் லெசன் 1. இந்த இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது. இதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் 4-5 பாக்ஸ் தான் இருக்கும். டோட்டலாகவே வந்து 30 லெசன்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். படிச்சிங்கனாவே எக்கனாமிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு முடிஞ்சோம். அதே மாதிரி தான் பாலிட்டியும் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணி முடிச்சிங்கனாவே வந்து சிலபஸை வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் போகிறத காட்டிலும் சிலபஸ் வைஸ் போனீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம பாஸ் ஆகிடலாம். கொஞ்சம் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.